கிரேஸ் அண்டு சீடு, கிருபையும் தேவனுடைய வித்தும். ஒரு ஆலமர விதையை போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டால், அதுக்கப்புறம் அதை போட்டால் 3000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆலமர விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் வருமே ஒழிய அரச மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கையை தட்டுங்க சார். இந்த வாரம் கத்தரிஸ்தவனா கொஞ்ச நேரம் நம்ம அதை பார்த்துட்டு கடந்து கிரேஸ் என்கிற தலைப்பில் கிரேஸ் அண்டு சீடு, கிருபையும் தேவனுடைய வித்தும் என்கிற தலைப்பில் நான் இந்த வாரம் பேசுகிறேன். கத்தரிஸ்தவனா தொடர்ந்து நான் பேசுவோம். ஜீனியாலஜி, ஜெனட்டிக் மெமரி, ஜெனட்டிக் ரிசர்ச்சு, ஜீனியாலஜி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கிருபைன்ன உடனே நிறையா சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. எதை வேணாலும் செய்யலாம், பேச தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கிருபை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால், கிருபை உங்களுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்றத நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் கிருபைக்கு எதிராக பேசவும் மாட்டீங்க. கிருபையில் நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையும் வித்தும். ஆமென் சொல்லுங்கள். கிரேஸில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? கடவுளோட சீடு உங்களுக்குள்ளே வந்துடுது. அதுதான் லாவில் எல்லாமே நோட்டில் இருக்குது, கிரேஸில் எல்லாமே வித்தாக மாறி உங்களுக்குள்ளே வந்துடுது. இப்போ இந்த வித்து உங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உங்களுக்குள்ள ஹோலினஸ் அப்படியே கொண்டு வருது. இந்த கிருபைக்கும் பரிசுத்தத்தும் தூரம்ன்ற ரொம்ப நாள் அந்த கிருபையும் பரிசுத்தையும் கனெக்ட் பண்ணலை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கிரேஸ் அண்ட் ஹோலினஸ். எல்லா ஃப்ரீடமும் இங்கே இருக்கும், ஆனால் எங்கும் இல்லாத பரிசுத்தம் இங்கே இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக இங்கே சீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கிருபை எப்படி வேலை பார்க்குது? சீடாக வேலை பார்க்குது. இந்த வாரம் அதுக்கான ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த கனெக்டட் வேர்ட்ஸ் வித்து, சுதந்திரம், குமாரன், குணம், ஜாதி இதெல்லாம் இது ஃபேமிலி வேர்ட்ஸ். இதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, கிரேஸ் அண்ட் சீட், ஜீனியாலஜி. ஒரு நல்ல ஒரு தமிழ் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாம், போதி தர்மன் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாரா? சைனாவில் ஷாலின் டெம்பிள்னு ஒரு காலத்தில் ஒரு படம். இவனை ஏன்டா படம் பார்க்க விட்டோன்னு பிசாசு வருத்தப்படணும். ஆமாம், இப்போ என்னென்னா, அந்த ஷாலின் டெம்பிள் ஒரு காலத்தில் பயங்கரமான சைனீஸ் ஃபில்மு. சைனாக்காரங்களை ஹாலிவுட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அந்த ஷாலின் டெம்பிள். இவங்களுடைய அதே தான் ஜெட்லி இவங்க குரூப். அதுக்கப்புறம் தான் குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸு இதெல்லாம் 80s நடந்த படங்கள் அது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி இவங்க சடை போடுறதை கட் பண்ணி கிராப்புக்கு பண்ணி அப்புறமேட்டு என் பேர் என்னப்பா ஜாக்கி சானு இவங்கெல்லாம் அப்படி வர கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேண்ட்டு செட்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மரங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷாலின் டெம்பிளில் இருக்க குங்ஃபு இந்த கலை இதெல்லாம் எல்லாமே இங்கேருந்து போன போதி தர்மன்றவர் தான் பண்ணார், கொண்டாடுறாங்க. இப்போ இதில் ஒரு 2-3 சீன் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சீடு இது இட்ஸ் சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட். அதான் சொல்லுவேன், அந்த ஏரியா மட்டும்தான் வரேன். அந்த வித்து எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அவனுக்குள்ளே அது தூங்குகிற அரக்கன். அதான் சொல்ல வரேன். ஒரு வித்து அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஜெனட்டிக் மெமரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த நபராகவே மாறிடும். எத்தனை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சாலமனை மெடிடேட் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் சாலமனோட விஸ்டமே உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஆமாம், நீங்கள் எந்த கேரக்டரை பைபிளில் மெடிடேட் பண்ணுறீங்களோ அந்த கிரேஸ் உங்களுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ தான் அடுத்த வருஷம் விட்டுரும். இப்போ இந்த ஜீன், இந்த சீடு
இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ இது எப்படி ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்குள்ளே வந்து அவனை போலவே மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருந்த வித்து நீங்கள் கிருபைக்குள் வரும்போது உங்களுக்குள் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்குள்ள பாருங்க, நல்லா கவனிங்க, வார்த்தை கற்பலகையில் எழுதப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் இருதயத்தில் எழுதப்படுகிறது. இந்த இருதயம் என்பது விருப்பம். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. The bottom line என்னன்னா, the man who is in grace, he has the seed and DNA, the chromosome of Jesus Christ. Oh! கையத்தட்டு. எனக்குள்ளே ஆமென், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் அழியாததும் நிலைத்து நிற்கிறதுமான அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால் நான் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே எனக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கு, எனக்குள்ளே ஒரு வித்து இருக்கு, எனக்குள்ளே ஒரு சீட் இருக்கு, எனக்குள்ளே ஒரு ஜீன் இருக்கு. இந்த ஜீன் சுத்தி எதுவுமே இல்லாட்டினா கூட ஒரு மனிதன் எதன் அடிப்படையில் செயலாற்றுகிறான்? சூழ்நிலையின் அடிப்படையில் செயலாற்றவில்லை, தனக்குள் இருக்கிற டிஎன்ஏயின் அடிப்படையில் தான் அவன் செயலாற்றுகிறான். கையை தட்டிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு அமைதியா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. இதுக்கு மேல நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதன் அடிப்படையில் செயலாற்றுகிறான்? சட்டத்தின் அடிப்படையில் அவன் செயலாற்றவில்லை, பயத்தின் அடிப்படையில் செயலாற்றவில்லை. சிறைச்சாலைகள் மூடிதான் இருக்கிறது, ஆனாலும் அது நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆலயங்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் காலியாகவே இருக்கிறது. எதன் அடிப்படையில் மனிதன் முடியும்? சார் நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க சார், ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, அதனால என்ன வேணாலும் செய்வாங்க சார். ஆமாம், கதவை கூட திறந்தான் வச்சிருக்கோம் சர்ச்சில், வரமாட்டேன்ற. அப்போ ஃப்ரீடத்தின் அடிப்படையில் ஒன்று செய்யலை, விருப்பத்தின். நீ ஃப்ரீடத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் திறந்து வச்சிருக்க கதவுக்கு நீ உள்ள வந்திருக்கணுமே, வரலையே நீனு. ஏன்னா ஆலயத்தின் கதவு திறந்திருந்தாலும் உன் மனதில் இருக்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீ செயல்படுகிறாய். ஈபிகோவில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும், இந்தியன் பீனல் கோட்ல ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும், எல்லாம் மிரட்டினாலும், சர்ச்சு காலியாக கிடக்கு, ஜெயிலு நிரம்பி இருக்கு. நான் கேட்குறேன், இவனை மிரட்டி வச்சனால சிறைச்சல காலி ஆயிடுச்சா? இல்லையே. அப்ப மனிதன் எதன் அடிப்படையில் செயல்படுகிறான்? விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான். விருப்பம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? டிஎன்ஏயின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. அது குணம், அது வித்து, அவ்வளவுதான். அதுதான் சொத்து. ஆமா, அதோட முடிச்சுட்டு கிளம்பிடும். கிரேஸ் மீன்ஸ் சீடு. ஒரே வார்த்தையில நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு வாயில் அடிச்சிருது இந்த வசனம். மனிதன் சீடின் அடிப்படையில் தான் வேலை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நாய் குலைக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், கழுத கணைக்கும். போய் டியூஷன் எடுத்து கொடுத்தோம், அது எதுக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு கழுதை, நீ ஒரு கழுதை, நன்றாக புரிந்து கொள். அதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த ஏதோ ஒன்றுன்றேன்ல, அதுதான் கிரேஸ்க்குள்ள சீடு 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 சீடு. ஆமாம் ஆமாம். தேவனுக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, தேவனுக்கு வித்து மேலே தான் நம்பிக்கை. அதனால தான் பைபிள் தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னா, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சீஷர்களாகும்படிக்கு அல்ல, பிள்ளைகளாகும்படிக்கு. சீடு, சீட்ல தான் எல்லாம் நடக்குது. ஆமா, சீடு வந்துருச்சுன்னா ஒண்ணுமே தேவை இல்லை. அதான் அதான் அந்த சீடு எல்லாத்தையும் செஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, பிசாசுக்கு தெரியும். புரிஞ்சுக்கங்க, பிசாசுக்கு இது தெரியும். ஆதியாகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் மன்னிக்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சினிமா இருந்துச்சா? சினிமாவினால் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள் ஐயா, சினிமாவை நாம் அடிக்க ஜெபிப்போம் ஜெபிப்போம்ன்றாங்க. திடீர்னு ஜெப குறிப்பு மாறிடுச்சு. சினிமாவை விட அடுத்த பாசம் இன்டர்நெட்டை நாம் அழிக்கும்படி ஜெபிப்போம் ஜெபிப்போம்ன்றாங்க. நீ இதெல்லாம் அழித்தாலும் அவன் மாற மாட்டான்.
ஏன்னா பிரச்சனை இங்கே இல்லை, பிரச்சனை இங்கே இருக்கு. நீ கிளைய வெட்ட 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 வெட்ட. ஆமாம், நேற்று தொலைக்காட்சி, இன்னைக்கு இன்டர்நெட்டு. எனக்கு கேள்வி என்னன்னா, நோவா காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? அப்புறம் எப்படி பாவம் பண்ணாங்க? பாவத்துக்கு இன்டர்நெட் தேவையில்லை. சொல்லுங்க, பாவத்துக்கு தொலைக்காட்சி தேவையில்லை, பாவத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பாவம் என்பது பொருட்கள் சம்பந்தப்பட்டது அல்ல, அது வித்து சம்பந்தப்பட்டது. ஆமென். பரிசுத்தத்துக்கு வருவோம். பரிசுத்தத்திற்கும் நம்ம எல்லாருக்கும் பைபிள் இருக்கு, நம்மெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம். முதல் நூற்றாண்டில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு பைபிளே இல்லை. அப்ப எது அவனை இயேசுவை போலவே அற்புதம் செய்ய வைத்தது எது? இயேசுவை போலவே வாழ வைத்தது எது? அவர்களுக்குள் இருந்த வித்து. தேவன் இந்த உலகத்தில் எதையும் நம்பவில்லை, தன்னுடைய வித்தை மாத்திரமே நம்புகிறார். வித்து மட்டும்தான் எனக்குள்ளே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. வித்து மட்டும்தான் எனக்குள்ள விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. வித்துக்கு ஒரு நியதி இருக்கு, வித்துக்கு ஒரு விதி இருக்கு. அது தான் விதியை சரியா செஞ்சுட்டு போயிடும், எவனையும் கேட்காது. ஆமாம், அது உள்ளே போயிடுச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பாம்பு ஒருத்தரை கொத்திருச்சு, பாம்பு கொத்துரை விட்டுருங்க. சயனடி விஷத்தை எடுத்து ஒருத்தன்ட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இன்ஜெக்ஷனை போட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் ஏற்றப்பட்ட நபர் சாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேணாம். இனிமேல் அது தான் வேலையை, அதை விட வலிமையானது தேவனுடைய வித்து. அது உள்ளே போயிடுச்சுன்னா அது தான் வேலையை செஞ்சிடும். செஞ்சிடல, செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் லாவில் இருந்தப்போ பைபிள் படித்த விட கிரேஸ்க்கு வந்த பிறகு தான் பைபிள் படிக்கிற அதிகம். ஆமாம், அப்போ நான் ஜெபிச்சதை விட இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்குது தான் அதிகம். ஆமாம், ஜெபமே தேவையில்லை என்பதை பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருப்பேன். நான் ஜெபம்னு சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 2 ஜெபம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சோன்னு உப்புமா கிண்டி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? காலையில் சாப்பாடு வேணான்றீங்க. அடுத்த நாள் காலையில் சப்பாத்தி வச்சு லைட்டாக பீஃபை அப்படியே பரட்டி வச்சு வச்சுருக்காங்க. காலையில் சாப்பாடு என்னப்போ நேற்று காலையில் சாப்பாடு வேணான்னா, நேற்று சொன்ன காலையில் சாப்பாடு அர்த்தம் வேறு, இப்போ நான் சொல்கிற காலையில் சாப்பாடு அர்த்தம் வேறு. ஆமாம், நான் வந்து ஜெபம் தேவையில்லைன்னும் போது நீ அவனுக்கு தெரியும் அவரே சொல்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்படித்தான் இயேசு பேசும்போது, சீசர்கள் பேசும்போது அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் எது செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, வித்து. வித்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வித்துக்கு என்ன நியதி? அந்த நியதியை நமக்குள்ள அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வாசிப்போம். அதை என்னெல்லாம் பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன்னா, அந்த நேச்சர் ஆஃப் அ சீட். ஒரு சீடோடைய ஒரு சீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வித்து. அதனுடைய இயல்பு தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலமர விதையை போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டால், அதுக்கப்புறம் அதை போட்டால் 3000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆலமர விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் வருமே ஒழிய அரச மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கையை தட்டுங்க சார். யாராச்சும் வேலி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆலமர விதையை போட்டேன், எதுக்கு சார் பார்த்துக்கிட்டே? இல்லை, திடீர்னு அரச மரம் வந்துடக்கூடாதியா? நிம்மதியாக போய் தூங்கு. போட்டது என்ன விதையோ அதுதான் வரும். எனக்குள்ளே விழுந்தது என்ன விதையோ, எனக்குள்ளே இயேசு வெளிப்படுவார். இந்த உலகம் இயேசுவை பார்க்கும். கையத்தட்ட அவருக்கு ஆமென். இட்ஸ் a chemical reaction. It's a chemical reaction. It's a chemical reaction. அன்புக்குரியவர்களே, in Old Testament holiness is mathematics. அதாவது கணக்கு வழக்கு. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. 5 மணிக்கு எந்திரிச்சா நீ என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆமாம், 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, அப்போ நைட்டு 9 மணிக்கு தூங்கணும். நீ அடுத்து கட்டலை மேக்ஸ் ஃபுல்லாக நைட்டு 9 மணிக்கு ஒன்று 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். வெரி குட், 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். 9 மணிக்கு தூங்குறதுக்கு என்ன செய்கிறது? நீங்கள் டிவி பார்க்குறத 7 மணியோட நிப்பாட்டிடணும். அடுத்து மேக்ஸு ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ். எல்லாத்தையும் செஞ்சு தான் உன்னை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறான். ஆனால் எதுவுமே உள்ளுக்குள்ளே வரவே மாட்டேன்து. எல்லாம் கணக்கு வழக்கு, எல்லாம் ஃபார்முலா.
எல்லாம் வெளியே இருக்குது, உள்ள ஆசை வர மாட்டேங்குது. ஏன்னா பழைய ஏற்பாடை பொறுத்தவரை பரிசுத்தம் என்பது மேத்ஸ், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்பது கெமிஸ்ட்ரி. ஆமென் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி உள்ள. ஆமாம், ஒரு ஆம்பளை பெண்ணை நீ ஆம்பளை பெண் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பக்கத்தில் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது. ஏன்னா அது கெமிஸ்ட்ரி. என் அன்பு மகனே, ஒரு அருமையான ஒரு அதான் தேவையில்லை, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. என்னன்னா கெமிஸ்ட்ரி. ஹோலினஸ் இஸ் நாட் மேத்ஸ், இட் இஸ் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். எனக்குள்ள நடைபெறுகிற மாற்றம், எனக்குள்ள வருகிற இரக்க சிந்தனை, எனக்குள்ள வருகிற தயால குணம், எனக்குள்ள வருகிற மன்னிப்பு, இது எல்லாம் கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே எனக்குள்ள அந்த ரியாக்ஷன் ஏற்படுகிறது, எனக்குள்ள அந்த எண்ணம் வருகிறது, எனக்குள்ளே மன்னிப்பு மாற்றங்களும் வருகிற கரங்களை கர்த்தரண்டி சொல்லுவோம். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். He will not continue in sin. காரணம் எங்க முடிக்கிறான் பாருங்க. அவன் ஜெபிக்கிறான் இல்ல, காரணம் அவன் பைபிள் வாசிக்கிறான் இல்ல, காரணம் அவன் உபவாசிக்கிறான் இல்ல, காரணம் அவன் சர்ச்சுக்கு போறான் இல்ல, காரணம் அவங்க பாஸ்டர் உசுர கொடுத்து கத்துறாரு இல்ல. ஏன் சார் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான்? காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கையை தட்டுங்க நல்லா. the reason எது? வித்து. பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரே ஷூரிட்டி, பைபிள் வாசிப்பார், அந்நிய பாஷையில் பேசுவார். கிடையாது. மிரட்டிட்டு போவோம் பிள்ளைகிட்ட, இதை திறக்காதன்ட்டு. நீ போயிட்டு வரக்குள்ள திறந்து பார்த்துருக்கோம். அப்பவே அவனுக்கு தெரியும் எப்படி ஒன்று ஹேண்டில் பண்ணணும். ஓ மிரட்டல் உருட்டல், பாஸ்டர் ரொம்ப மிரட்டி பேசுகிறாரு. ஆமாம், அதுக்காண்டி இருக்கிறவங்களாம் நல்லவன் கிடையாது. பாஸ்டே நல்லவரான்னு யோசிக்கணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, மிரட்டி பேசுகிறோம் நல்ல பாஸ்டர், ஃப்ரீயாக பேசலும் கெட்டவர் கிரேஸ் இல்லை. It is not based on the word of God. It is not based on the not word of God. It is not based on the law. It is not based on some spiritual, so-called spiritual activities. It is not based on something else. It is based on the seed and DNA and the gene. கையத்தட்டோர்தவருக்கு ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். நீ ஜெபிக்கிறதுனால பரிசுத்தமாகறீனா, உன்னை ஜெபிக்க வைக்கணும்னு ஒரு உணர்ச்சி வர்றது உனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ. ஆமென். ஏன்னா அரச மர வித்து அரச மரத்தை தான் தரும். ஆலமர வித்து ஆலமரத்தை தான் தரும். ஆமா, அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால் நான் அவராகத்தான் உருவாகுவேன். இதில் என்ன மாற்றம்? வேலை ஃபுல்லா வெளியில கிடையாது, வேலை ஃபுல்லா உள்ளே. உள்ளே உள்ளே நடப்பதை புரிந்து கொள்ளும் போது என் கேள்வி, உங்க வாழ்க்கையில் எதங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் என்கிட்ட கேட்டார், அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். சின்ன வயசுல இருந்து 30-40 வருஷமா சோறு தின்னுக்கிட்டு தான் இருக்கிற. யாரு சொல்லி சோறு சாப்பிட்ற? சொல்லுங்க, யாரு சொல்லி? உன் வயிறு சொல்லி சோறு சாப்பிட்றீங்க. பசி என்பது ஒரு உணர்வு. நீங்கள் எதன் அடிப்படையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உணர்வு. தினமும் காலை எழுந்திரிச்சோன்னு டாய்லெட் போகிறீங்களே, அது கூட எதன் அடிப்படையில்? உணர்வு. ஆமாம். பல்லு விளக்க மறந்துடுறீங்க. ஒரு 9 மணியாப்பில் தெரிஞ்சது நீ பல்லு விளக்கலையோ, எப்படி தெரியுது? அது கூட ஒரு உணர்வு. எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உணர்ச்சியின் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தேவன் டெய்லி காலையில் இருந்துச்சு, அன்பு மகனே இந்த ப்ரஷ்ஷு இந்த பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 50 பேர் வீட்லேயும் போய் அவர் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் எல்லோரும் பல்லு விளக்கணும்னு அவர் விரும்புகிறார். எல்லோரும் வந்து காலையில் டாய்லெட் பண்ண விரும்புகிறார். அவனை போய் 50 பேரும் எழுப்பிக்கிட்டு இருக்கல தேவன். அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த சிஸ்டத்தை வச்சார் தேவன். ஹோலினஸ் இஸ் அ சிஸ்டம். கையை தட்டுங்க. அனாட்டமி உள்ளே வந்துருங்க. இதை போட்டுக்கிட்டு என்ன சார்? வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்துவது எப்படின்னு யூடியூப்பில், சார் இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்துவது எப்படின்னு யூடியூப்பில் ஒருத்தன் மதுரைக்காரன் போட்டிருக்கான்.
10-20 மில்லியன் பார்த்துட்டாங்க. அதை உலகம் ஃபுல்லாக பார்த்து அவனை கடைசியில் சிஎன்எனில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்கிறீங்க, அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் தரணும், அடுத்து கைலி கட்டுவது எப்படி அப்படின்னு. ஜப்பான்காரெல்லாம் கைலி கட்ட திணறாங்க, அப்படின்னு கேட்டு அப்படி கட்டிக்கணும் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இயற்கை உபாதைகளை. என்ன சொல்ல வரேன், தேவன் முழு உலகத்தையும் உணர்வின் அடிப்படையில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருவரும் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஐயா நீங்கள் போட்டு சொல்லிட்டீங்க பூமியை 2 பேர் நிரப்புறதா, அதெல்லாம் பண்ணிடுவாங்கடான்ட்டு போயிட்டாரு. கை தட்டுங்க. அதுதான் காட் ஸ்டைல். காட் ஸ்டைல். எப்பவுமே தேவன் ஒரு வேலையை உணர்வின் அடிப்படையில் தான் செய்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உணர்வின் அடிப்படையில் செய்கிறார், ஜெபத்தை உணர்வின் அடிப்படையில், வேத வாசிப்பு உணர்வின் அடிப்படையில், உபவாசமே எடுக்கணும்னா கூட நீ உணர்வின் அடிப்படையில் செய்ய வேண்டும். பயத்தின் அடிப்படையில் கிரியைகளை செய்வது பிசாசு, உணர்வின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் கிரியை செய்வது தேவன். கையை தட்டிட்டு ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை நிரப்புறதும் தேவன் அவனுக்குள்ள வச்ச ஃபீலிங்ஸ் எல்லாமே. அதனால தேவனுக்கு எந்த பயமும் கிடையாது. தப்பாக எடுத்துக்கிறாங்க. உங்களை புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சுற்றி இதான் ஞானம் நிற்கிது, நம்மளை சுற்றி தான் என்ன செய்யுது, என்ன நிற்குது, சத்தம் மட்டும் கூப்பிடுது. புத்தி உள்ளவனுக்கு ஞானம் யதார்த்தம். எக்ஸாம் காலத்துக்குள்ள போன பிள்ளை பரிசு எழுதிட்டு வருமானு பதறத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு பயத்தோடு உட்காந்துருக்கிறது இல்லை, வந்துருங்க பார்த்துக்குவாங்க பண்ணுறாங்க. ஏன்? ஒன்று மூளையின் அடிப்படையில் வேலை செய்கிறது, இன்னொன்று உணர்ச்சியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. மூளையின் அடிப்படையில் செய்கிற வேலை ரொம்ப நாளைக்கு ஓடாது. உணர்வின் அடிப்படையில் தேவன் ஏற்படுத்துகிற உணர்வின் அடிப்படையில் நடப்பதான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். டைமுக்கு சோறு கொடுக்கறது கூட தப்புங்க. அது சின்ன பிள்ளை நினைக்கிறேன். சின்ன பிள்ளைய இப்போ வளர்ந்த பிறகு நீங்கள் வந்து சாப்பிடணும்னு தெரியுது, ஆனால் குழந்தைக்கு சாப்பிடணும்னு தெரியாது. அது எப்படி ஃபீட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? எப்படி ஃபீட் பண்ண போகிறீங்க? டைமுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா பிள்ளைக்கு டைஜஸ்ட் ஆகாது, பசிக்கு தான் ட்ரீட் பண்ணணும். கையை தட்டுங்க. அப்போ பசியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது அழுகும். அப்போ எப்படி வச்சாரு பாருங்க சிஸ்டத்தை. அது அழுகாமல் நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா சிக்கல். அது அழுகும்போது, அது டைமிங்க்கு பால் கொடுக்கும்போது இப்போ இதெல்லாம் எதன் அடிப்படை நடக்குது? எல்லாமே உணர்வு. அந்த உணர்வை கொடுத்துட்டா சின்ன குழந்தை கூட டைமுக்கு பால் குடிச்சிரும்ன்றேன் நான். கை தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ பெரிய பெரிய அறிவு தேவையில்லைங்க, உணர்ச்சி, விருப்பம். இது எதன் அடிப்படையில் வருகிறது? டிஎன்ஏ அடிப்படையில் வருகிறது, வித்தின் அடிப்படையில் வருகிறது. தேவன் உன்கிட்ட ஒன்று தான் செய்யணும் விரும்பினார். என்ன தெரியுமா? நீ என் பிள்ளையா மாறணும், என் வித்து உனக்குள்ள வரணும்னாரு. அப்புறம் அது பார்த்துக்கிட்டார். அவ்வளோதான். கழுகு கொஞ்சம் கோழி குஞ்சோடய நீங்கள் சேர்த்து வளர்த்தாலும் ஒரு நாள் கழுகு தான். புலிக்குட்டி நீங்கள் பூனைக்குட்டியோட வளர்த்தாலும் கொஞ்ச நாள் கருத்து பார்த்தா பூனைக்குட்டி காணாமல் போயிடும். ஆமாம், ஏன்னா புலிக்குட்டி என்ன செஞ்சிடும்? வேலையை காட்டிடும். அது உள்ளே இருக்கிறது. இது ஒரு மகா பயங்கரமான சப்ஜெக்ட், இது ஒரு மகா பயங்கரமான ரகசியம், இது மாபெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு எதையாச்சும் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ண மாட்டீங்க, அல்ல மக்களை போட்டுக்கிட்டு கொல்ல மாட்டீங்க. ஆனால் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது. இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது. ஆமென், ஆமென். தண்ணி குடிப்பது எளிமையானது. எப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம் சார்? எப்போ தண்ணி குடிக்கலாம்? எப்போல்லாம் தாகடுக்கு அப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுவே அடிப்படையில் தவறானதுன்றாங்க. தாகம் எடுப்பதெல்லாம் தாகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தண்ணி குடிக்கணுன்றாங்க. சாப்பிடும்போது டைமுக்கு சாப்பிடணுன்றது தவறானதுன்றாங்க. டைம்ன்றது என்ன டைமுக்கு சாப்பிடணும்னா பயாலஜிக்கல் கிளாக். அது நீ வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கல அந்த கிளாக் கடை 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கியே, 12 மணி ஆச்சு 12 மணி ஆச்சுன்னு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்ன்ற மாதிரி ஆகி போயிடும். இது இந்த டைமை சொல்லலை, இது இந்த டைமை சொல்லுது. அது கூப்பிடும் பாருங்க, கூ 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 அப்படி சாப்பிடணும். அது 4 மணிக்கு சில நேரம் கூட, சில நேரம் 3 மணிக்கு கூப்பிடும். அது எப்போ கூப்பிடும் அப்போ சாப்பிடணும். அவ்வளோ டைமுக்கு சாப்பிடணும், அந்த டைமுக்கு. அப்போ எல்லாத்தையுமே தேவன் இன்னரில் ஒரு சிஸ்டமாக வச்சார். அந்த சிஸ்டத்தில் ஒன்று தான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அப்படியே பெரிய குழப்பற சப்ஜெக்டில் கிரேஸுக்குள்ளே வந்துட்டு அம்புட்டையும் தட்டி விட்டு ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவார். கையை தட்டுக்கு வருது அவருக்கு. ஆமாம், நிறைய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சீரியஸாக கவனிக்கணுங்க.
எல்லா பாடத்தையும் படிக்கிறேன், மண்டையில் ஏற மாட்டேன். சில பாடங்களை சொல்லிக் கொடுக்காமலே தெளிவாக செஞ்சிடறாங்க. ஏன்? அதான் என் கேள்வி. இல்லை, ஞானம் அங்கே இருக்குன்றேன் நான். அது வந்து ஹாலிவுட்டில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், கம்மாக்கரையில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், வாடிப்பட்டியில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான். என்னடான்னா தேவனுக்கு பாடசாலை தேவையில்லை. காரணம் அவனுக்குள்ளே பயாலஜிக்கலா அவனுக்குள்ளே தேவன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் வெற்றி தரும். சினிமா தான் உலகத்தை கெடுக்குது, இன்டர்நெட் தான் உலகத்தை கெடுக்குன்னா, நோவா காலத்தில் எது இருந்துச்சு? எது இருந்தது? இன்டர்நெட் இருந்துச்சா? சினிமா இருந்துச்சா? எதுவுமே இல்லையே. ஆனால் பூமியில் அக்கிரமம் பெருகிட்டு. சீடு டெவிலுக்கு நல்லா தெரியும். ஏன் சீடு இவனுக்குள்ளே போயிடுச்சுன்னா, அவன் ஏன் பிள்ளையாக மாறிட்டானா, அதுக்கப்புறம் இவன் பக்கத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனே தர வேண்டாம், உள்ளே இருந்து அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சீட்டில் இருக்கிறவனை நீ இழுத்து கொண்டு வந்து உபவாச கூட்டத்தில் உட்கார வச்சா 3 நாள் ஒழுக்கமாக இருப்பான். 4வது நாள் அப்பா கூப்பிட்றாருன்னு போயிடுவான். மனம் திருந்திய மைந்தனவன் உங்கள்கிட்ட வந்து ஸ்தோத்திரம்னா திடீர்னு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நேராக போய் அலங்கார தேட்டரில் உட்காந்துருவான். எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து. ஏன்னா சீடு. அவனை நீ கட்டி போட்டாலும் கதை ஆகாது. என் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன். சிலருக்கெல்லாம் கொடுத்த உபதேசத்தில் 25 வால்யூம் புக்கு போட்டிருக்கலாம். கழுத கடைசியில் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போச்சு? ஜிம்முக்கு தான். எங்கே போச்சு? அங்கே தான் போய் நின்றுச்சு. இந்த நாய்களை நாய்களில் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் என்னத்தை வெளியில் குளிப்பாட்டினாலும் உள்ளே இருக்க சீடு மோசமான சீடு. நீங்கள் சீடை மாற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கழுதையை நல்லா குளிப்பாட்டி, குதிரை ரேஸில் கிரேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். கிரேஸை பற்றி பேசிட்டேன். ஒரு கழுதையை குளிப்பாட்டி, கழுதை சொல்லிச்சான், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் ஓட மாட்டோமா அப்படின்னு. ஒன்று குதிரை ரேஸ் பாண்டிருக்கான். இல்லை, நாங்களும் இறக்குறை நெருங்கின சொந்தம் தானே நாங்கள். உடனே அதை குளிப்பாட்டியிருக்காங்க. குளிப்பாட்டி ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அது நகத்தை எல்லாம் அழகாக கழுவி க்ளீனாக இது பண்ணியெல்லாம் இதெல்லாம் பாலிஷ் பண்ணி கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. எல்லாம் குதிரை அன்றைக்கி ஒரு கழுதை மட்டும் ரெடி அன்றைக்கி தான். இன்னைக்கு ஜெயிச்சு காட்டினா நாங்களாம் உங்களுக்கு என்ன இலச்சவைலாம் இருக்கு. உடனே இப்போ அவன் கண் எடுத்து சுடுறக்கிற டம்முன்னு சுட்டோன்னு சவுண்டை கட்டும் அப்படி ரிவர்ஸில் ஓடி இருக்கு. டக்குன்னு கழுதை மட்டும், குதிரையெல்லாம் முன்னாடி ஓடி இருக்கு. அப்போ கென்னத் ஹேகின் கேட்குறாரு, இப்போ இந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கணும்னா என்ன செஞ்சால் அந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கும் அப்படி கேள்வி கேட்குறாரு ஹேகின். அந்த கழுதைக்கு வேறு என்ன ட்ரைனிங் கொடுத்தா குதிரையாக மாறும்? ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். ஹேகின் கொடுக்குற கன்க்ளூஷன், அந்த கழுதை செத்து மறுபடியும் குதிரையாய் பறக்க வேண்டும். கையை தட்டு, விசில் வந்திருக்கணும் நேரம். இதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். It is not matter of practicing some ceremonial activities. It is not a ritual something doing spiritual activities or religious activities, so called early morning prayer, சங்கீதத்தை வாசி, நீதிமொழியில் வாசி, டெய்லி டிவோஷனை வாசி. It is not just like that. It is not by that so called religious activities. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்